பள்ளக்கால் புதுக்குடி அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாங்குளத்தில் ஒரு லாலா கடை நடத்தி வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்வா, ஸ்வீட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கார வகைகள், எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பரம்பரை நடத்தி வராங்க. நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5வது முறையாக வந்து மாடு எடுக்க வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹெச்எஃப் எடுப்பாங்க, ஜெர்சியும் எடுப்பாங்க. இப்போ 2 டைமாக நம்மகிட்ட வந்து ஹெச்எஃப் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாடு இது. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும். அந்த வீடியோ தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். 10 நாளைக்கு முன்னே நல்லா மடி சூப்பராக பண்ணியிருந்தது. இந்த மாட்டை எதுக்காக விரும்பி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களோட கடை பர்பஸுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோம் பர்பஸுக்கு சேர்த்து எடுத்தாங்க. ஏன்னா வந்து சுத்தமான பாலில் செய்யக்கூடிய ஆதாரத்தெலாம் நம்ம பண்ணணும், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மாடுகள் அவங்க கையிலே எடுத்து அது மூலமாக நல்லா சுத்தமாக பண்ணுறாங்க. நல்லா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட ஸ்வீட்ஸ் கொடுத்து விட்ருந்தாங்க. நம்ம ரெகுலராகவே அந்த பக்கம் போனோம்னா சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொடுத்து விட்ருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நல்ல ஸ்வீட்ஸ் காரம் ஏதாச்சும் மொத்தமாக வேணும்னாலும் சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சதாக தேவைப்பட்டாலும் சரி, நேரடியாக நீங்கள் பவனஸ் அந்த மாதிரி குளிக்கும்போது கூட அம்பாசமுத்திரம் வழியாக போய் அவங்களோட கடையை விசிட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹெச்எஃப் மாடை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்த உடனே எல்லோரும் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஹெச்எஃப்னு நினைப்பீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஹெச்எஃப் அப்புறம் ஜெர்சியோட மிக்சிங்கு. ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% சேர்ந்துருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து ஒரு செவலை கலரில் ஒரு லைன் வரும். அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நல்ல கிடாரி மாட்டில் இவ்வளோ அம்சமான மாடு, நல்ல பால் கொடி நரம்பு இருக்கக்கூடிய மாடு, நல்ல நீல காம்போன உள்ள மாடுகள் உங்களுக்கு தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேருக்கு வாங்க, வந்து எடுத்துக்கோங்க.